Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. This is your friend Nimi. I hope you all are having a good time during this Christmas and with your family. Be safe with fireworks and crackers, okay? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நம்ம கம்யூனிட்டியில் ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்ட்ரெஸ்டட் ஃபோக்ஸுக்கு வந்து ரோசஸ் இஃப் ஐ கேன் பிரிங் இட் ஃப்ரம் கால்கட்டா என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். ஸோ டியூ டு the current COVID situation and the new virus scare, travel எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. So I haven't really finalized my trip yet. So if I go, அதுக்கப்புறமா I will definitely share whatever I have brought with me. Okay, so I'm really sorry about that, but have patience. Whenever I get access to some good roses, I will definitely post in our community. அப்போ you can choose and buy it out. இன்னைக்குள்ள வீடியோவில் என்னோட ரோஸ் கலெக்ஷனில் இருந்து இன்னொரு ரோஸோட நேம் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை நான் வளர்த்தப்போ உள்ள என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான் வில் டிஸ்கஸ். ஓகே, இந்த ரோஸோட பேர் வந்து ஃப்ளாஷ் நைட். இது ரொம்ப புதுசு இல்லை, உங்களில் நிறைய பேர்கிட்ட இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்ட்ரைப்ட் ரோஸ். இது ஒரு மினி ஃப்ளோரா. இந்த பஞ்சாக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஃப்ளோரிபண்டா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இட்ஸ் அ ஸ்ப்ரே ரோஸ். நம்ம ஸ்ப்ரே ரோஸ் பற்றி ரோஸ் வெரைட்டியில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி எப்போவுமே சிங்கிளாக பூக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி பஞ்சாக பூக்கும். அண்ட் ஃப்ளவர் சைஸ் வந்து ஒரு 2 inch to 3 inchக்குள்ளால தான் இருக்கும். மினியேச்சர் ரோசஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த 1 inch ஃப்ளவர் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் ஃப்ளோரிபண்டா ரோசஸோட சின்னதாக இருக்கும். ஃப்ளாஷ் நைட்டோட கலர் காம்பினேஷன் பார்த்தோன்னா ரெட் அண்ட் ஒயிட், டீப் ரெட் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷனில் வரும். சென்டிமெண்டலில் உள்ள ரெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சில டைமில் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறும்போது இந்த ரெட்டு வந்து பர்கண்டியாக கூட இருக்கலாம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஃப்ளாஷ் நைட் அப்படின்ற ரோஸு வந்து 2007 இன்டர்பிளான்ட் அப்படின்ற ஒரு குரூப் வந்து நெதர்லாண்டில் உள்ளவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பழைய ரோஸ் இல்லை, ரீசெண்டாக மார்க்கெட்டில் வந்த ரோஸ் தான். ஆனால் இந்தியாவில் ரொம்ப ஈஸிலி அவைலபிள். இதை ஸ்ப்ரே ரோஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பூக்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் இப்படி அற்றத்தில் பூக்கும்போது அந்த நீல ஸ்டெம்மை கட் பண்ணி பொக்கேக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வை இந்த ஃப்ளவர்ஸ் வந்து தே ஆர் வெரி பாப்புலர் டு பி யூஸ்ட் அஸ் கட் ஃப்ளவர்ஸ் எல்லாம். அண்ட் சில டைமில் ஒரே ஸ்டெம்மில் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் வந்து மேலே பஞ்சா பூ இருக்குமா. எனக்கு வந்து இன்னொரு ரோஸில் தான், ஃபயர் ஃப்ளாஷில் தான் அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து எனக்கு எப்போவுமே சிங்கிள் ஸ்டெம்மில் தான் நிறைய பூக்கள் மேலே அப்படி பூத்துருக்கு. ஒரு மெயின் ஸ்டெம்மில் வந்து ஒரு 2-3 வேறு சைட் பிரான்ச்சஸ் மாதிரி ஸ்டாக் வந்து அதில் 5-6 பூ வரும்போது அந்த ஸ்டெம்மை மொத்தமாகவே கட் பண்ணி அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அது நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஆனால் எல்லா பூவும் ஒரு இதில் விரிஞ்சிருக்காது. ஒன்று விரிஞ்சிருக்கும், 2 கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். அது அப்போ ஒரு பொக்கையாக கெட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளாஷ் நைட் வந்து மினிஃப்ளோரா ரோஸ்ன்றதுனால அது நல்லா வளரும், நல்லா ஹைட்டுக்கும் போகும், அதுக்கு நல்ல ஸ்பேஸ் வேணும். அண்ட் இது வந்து ஒரு ஷ்ரப், இது கிளைம்பர் கிடையாது, இட்ஸ் அ ஷ்ரப் ரோஸ். இது மினிஃப்ளோரா ரோஸ் அப்படின்றதுனால ரிப்பீட் ப்ளூமர்ஸ், ஃப்ளோரிபண்டா மாதிரி சீக்கிரமாகவே அடுத்த செட் ஆஃப் ப்ளூம்ஸ் வந்து பூத்துட்டே இருக்கும். ஹைப்ரிட் டீ மாதிரி நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அங்கங்கே டெட் ஹெட் பண்ணி விட்டுருக்கேன். இது அடுத்த செட் ஆஃப் ப்ளூம்ஸ். அண்ட் இது ரொம்ப ஓல்ட் ரோஸ் கிடையாது, இது இந்த வருஷம் நான் வாங்கி பிளான் பண்ண ரோஸ் தான். மினிஃப்ளோராவில் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தோன்னா, இந்த பூக்கள் வந்து நிறைய நாள் இருக்கும். இப்போ ஹைப்ரிட் டீ பார்த்தோம் அப்படின்னா ஓகே, அது மெதுவாக விரிஞ்சு ஃபுல்லும் விரிஞ்சு நம்ம 1-2 days ஒரு 1 week வரைக்கும் அந்த பட்லேருந்து பூ விரிகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்ருக்கலாம். அதுக்கப்புறம் டெட் ஹெட் பண்ணிடுவோம் இல்லையா. ஆனால் ஃப்ளோரிபண்டா போலியாந்தா பார்க்கும்போது சில போலியாந்தாஸ் வந்து கொஞ்ச நாள் கிடக்கும், எஸ்பெஷலி ஃபேரி ரோஸ். ஆனால் ஃப்ளோரிபண்டாஸ் வந்து சீக்கிரமாக விரிஞ்சு 2-3 நாளில் தொழிஞ்சு போயிடும். பிளான்ட்டில் நிறைய நாள் இருக்காது, ட்ரூ கலரோடு இருக்காது, சீக்கிரமாக ஃபேட் ஆகி அப்படியே உதிர்ந்து போயிடும்.
நம்ம வந்து சீக்கிரமாக டெலிகேட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? லைக் 1 டே 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளே போயிடும். அதோட லைஃப் அவ்வளோதான். ஆனால் மினி ஃப்ளோரா வந்து ஒரு பஞ்சாக நிறைய இருக்கும்போது நம்ம வந்து எல்லா பூவும் வாடின பிறகு தான் கட் பண்ணுவோம் இல்லையா? பக்கத்தில் போய் பார்த்தா தான் அந்த பூ வாடி இருக்குதே தெரியும். அதோட ஸ்டாமன்ஸ் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். மற்றபடி தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய பூ plenty ஆஃப் ஃப்ளவர்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்டனில் எப்போவுமே பூ வேணும் அப்படின்றவங்க வந்து மினி ஃப்ளோரா வெரைட்டிஸ் வாங்கி வளர்க்கலாம். கேர் வந்து ஈஸி தான். ஃப்ளவர்ஸோட லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது அது இப்படி பஞ்சாக பூக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஃப்ளாஷ் நைட்டோட இலைகள் பார்த்தோன்னா ஹைப்ரிட்டி மாதிரியே பெரிய லீஃபாக உருண்டையாக இருக்கும். நல்ல டார்க் க்ரீன் லீவ்ஸ், பெரிய லீவ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அந்த லீவ்ஸை வச்சு சில டைம் பட் சிங்கிளாக இருக்கும்ல நர்சரியில், ஹைப்ரிட்டி ரோஸ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அண்டு இந்த சிங்கிளாக விரிஞ்சிருந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ளவர் சைஸை வச்சு. அண்ட் ஜென்ரலாக நிறைய மொட்டுக்கள் இந்த மாதிரி இருக்குது. எல்லா பிரான்ச்சஸ்லேயும் கொத்து கொத்தாக மொட்டு இருக்குது, ஆனால் அந்த மொட்டு கலர் தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து ஃப்ளோரிபண்டான்னு மினி ஃப்ளோரான்னு டிசைட் பண்ணிடாதீங்க. ஃப்ளோரிபண்டா கூட அப்படி இருக்கும். இனி மினி ஃப்ளோரா ரோசஸ்க்கு சன்லைட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ரோசஸ்க்கும் சன்லைட் தேவை தான் இல்லையா? தட் இஸ் வெரி காமன். ஆனால் இந்த ரோஸ் வந்து நான் டெரஸில் வைக்கல, கிரவுண்டில் வச்சுருக்கேன். இதே ஸ்பாட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு மேக்ஸிமம் 6 hours அவ்வளோதான் சன்லைட் கிடைக்கும். மார்னிங் டு ஈவினிங் சன்லைட்லாம் இல்லை. மார்னிங் கொஞ்சம் லேட்டாக சன்லைட் கிடைக்கும். அண்ட் அது த்ரூ அவுட் த ஆஃப்டர்நூன், ஒரு லேட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அந்த சன்லைட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ரோஸோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா? பால்கனி கார்டனுக்கு சூட்டபிளான்னு கேட்டிங்கன்னா வெயில் இருந்துச்சுன்னா தாராளமாக வளர்க்கலாம். டிசீசஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் எனக்கு எல்லா ரோசஸ்லேயும் ரீசெண்டாக த்ரிப்ஸ் அட்டாக் வந்துச்சு இருக்குது. இதுவும் த்ரிப்ஸ்னால் நல்லாவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இட் இஸ் ஸ்லோலி ரிகவர்ட். ஆனால் யூ கேன் see the leaves are improved. ஃபங்கஸ், பிளாக் ஸ்பாட் ஃபங்கஸ் வந்துச்சுன்னா லீவ்ஸ் எல்லாம் நல்லா தொழிய ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் லீவ்ஸ் போயிருக்குது. ஸோ அங்கங்கே லீவ்ஸ் போயிருக்கு பிகாஸ் ஆஃப் ரெயின். ஸோ இது ஒரு ஹார்டி ரோஸ் கிடையாது, பட் இட்ஸ் அ குட் ரோஸ் டு க்ரோ வித் கரெக்ட் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். மினி ஃப்ளோரா ரோசஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ட் ஃபார்ம்லேயும் வரும், சாலிட் கலர்ஸ்லேயும் வரும். லைக் ரெட், பை கலர்ஸ், எல்லோ, இதெல்லாம் என்னோட ரோஸ் வெரைட்டி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரோஸ் டு க்ரோ. ஃப்ளாஷ் நைட்டுன்னு இல்லை, ஜென்ரலி ஸ்ப்ரே ரோசஸ், மினி ஃப்ளோரா வெரைட்டி ரோசஸ் வந்து எது கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி வைங்க, வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். யூ வில் நாட் பி டிஸப்பாயிண்டட். இதோட லீவ்ஸ், ஃப்ளவர் சைஸ் சரியாக பூக்கலை, சரியாக வளரலை அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை உங்கள் ஃபீடிங்கில் ப்ராப்ளம் இருக்கும். Other than that, it's a beautiful rose to grow in your garden. உங்ககிட்ட ஃப்ளாஷ் நைட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். I can feature it on our Facebook page. மறுபடியும் I'll meet you all on another interesting video. Till then, take care of yourself and your garden. அப்போ until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.